பார்த்தேன் அடடா பிரம்மன் கஞ்சனடி. வெல்கம் டு ஜஸ்டிஜி. வண்டியை இங்கே நிப்பாட்டியாச்சு பெட்ரோல் பங்க்கில். ஒரு வண்டியில் காற்று இல்லை, இன்னொரு வண்டியில் பெட்ரோல் இல்லை. அங்கே தூரத்தில் நின்று போட்டுட்ருக்காங்க. புதுசாக வண்டி வாங்கின வண்டியை மாப்பிள்ளை இப்போ தான் வெளியவே எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஒரு வழியாக பலதரப்பட்ட டிராஃபிக்கு அப்புறம் வந்துட்டோம். திருச்செந்தூர் வந்தாச்சு. இவ்வளோ வருஷம் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். ஆனால் இங்கே பாருங்களேன், அதுக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு முன்னாடி இது வந்து தெப்பத்தேர். இது நான் நேரில் பார்த்ததே இல்லை. ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு எவ்வளோ செம்மையாக இருக்குது. தெப்ப குளத்தில் தேர் விடுறாங்களா, இது பார்த்தது இல்லைனா. இது வந்து 7 தேர் ஊரை சுற்றி வரும், திருச்செந்தூரை சுற்றி வரும் அதுன்னு நினைக்கிறேன். அதுதான் பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரம், கந்த சஷ்டி திருவிழா சூரசம்ஹாரம். இத்தனை வருஷத்தில் நான் வந்து வசந்த் டிவியில் பார்த்துருக்கேன் சூரசம்ஹாரம். வசந்த் டிவி, தந்தி டிவியில் பார்த்துருக்கேன். 9 கிலோமீட்டர் தான். ஆனால் நான் இதுவரை நேரில் பார்த்ததில்லை. முடிவு பண்ணியிருக்கேன் அடுத்த தடவை, அதாவது கம்மிங் சஷ்டி அப்போ நான் வந்து நேரில் பார்க்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இது பார்க்கும்போதே இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர் பாசிட்டிவான ஒரு தாட்ஸ் இருக்கும், பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். லைஃப்பில் நம்ம எல்லாருக்கும் டிரைவிங் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது ஏதோ ஒரு காரணத்துக்காக. இப்போ நானே பார்த்தீங்கன்னா பல தடவை லெட்டஸ் எண்ட் திஸ், இந்த வாழ்க்கை வேணாண்டா முடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை, நான் 2 தடவைலாம் இல்லை, பல தடவை. அதான் ஃப்ராங்காக சொல்லணும்னா யூடியூப்பில் யூஸ் பண்ணக்கூடாது வார்த்தை அதான். ஆமாம், நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். பட் என்ன லைஃப்பில் ட்ரைவ் பண்ண வைக்கிற ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா, என்னை பெற்றவங்க ப்ளஸ் என் தம்பி, இவங்களை யார் பார்த்துப்பா அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் தான். இல்லைனா எப்போயோ மேபி நானும் ஒரு ராங் டெசிஷன் எடுத்திருப்பேன். அந்த மாதிரி லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் வேணும். அப்படி இல்லாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இங்கே முருகன் கோயிலில் வந்து ரோட்டில் இருப்பாங்க. ஸோ நான் வந்து மோஸ்ட்டாக இங்கே வரப்போது கையில் நிறைய காசு இருந்துச்சுன்னா சாப்பாடு வாங்கி கொடுப்போம், இல்லைன்னா என்னால் முடிஞ்சதை கொடுப்பேன். இப்போ ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட, இல்லை பட் சாப்பிட வாங்கி தரவா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் என்ன தெரியுமா சொன்னார், வேணாம் பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி தாங்க அப்படின்னு சொன்னார். நிறையா பணம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, சொத்து இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து லக்கி. இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறது தப்பு இல்லை, பேசிக்கலி நான் நினைக்கிறது. ஆனால் இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுக்குறது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பயங்கரமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைப்பேன். எனக்கு ஒவ்வொரு சூப்பர் சேட் வரும்போதும் 19 ருபீஸ்லேருந்து ரெட் சூப்பர் சேட் வரைக்கும் இதை பற்றி தெரியாதவங்க, நான் ஒரு கேமிங் யூடியூபர், அதனால் சூப்பர் சேட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ அது அந்த ரெட் சூப்பர் சேட் வரை வர வரைக்கும் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட் நான் நினைப்பேன், கொடுக்குறாங்க பாருங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். நான் கொடுத்தது ஒரு மேட்ரே கிடையாது. பட் இப்போ அவரு, நான் திருப்பியும் பிஸ்கெட் வாங்கி கொடுத்துட்டு கேட்டேன், உங்களுக்கு எதனா சாப்பிட வேணுமா? இல்லைப்பா நான் சாப்பிட்டேன்ப்பா அப்படின்னு தான் அவர் சொன்னார். நம்மளாம் லிட்ரலி ஒன்றுமே கிடையாது. ஹி ஜஸ்ட் broke everything. லைஃப்பில் எல்லா விஷயங்களையுமே எல்லாருமே வித்தியாசமான பெர்ஸ்பெக்டிவில் தான் பார்ப்போம். அப்படி இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட நிறைய பேர் நினைக்கலாம், 2 கை 2 கால் நல்லா தானே இருக்குது, ஏதாச்சும் உழைச்சி சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கலாம். பட் என் பெர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் அப்படி இல்லை. சில பேர் வந்து லைஃப்பில் அப்படியே ஸ்ட்ரக் ஆயிடுவாங்க. அண்ட் இன்னும் சில பேருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த டிரைவிங் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்காது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, எல்லாரோட வாழ்வியலும் வேறு வேறு. அண்ட் கடவுள் எப்படி எல்லாரையும் வேறு நிறத்துலையும் வேறு உயரத்துலையும் வேறு மாதிரியான ஷேப்லையும் படைச்சிருக்காரோ, எல்லாரோட மூளையும் வித்தியாசமானது தான். ஸோ ஒருத்தரோட மூளை அறிவாளியாக இருக்க மாதிரி ஒரு சிலரோட மூளை பார்த்திங்கன்னா கொஞ்சம் மந்தமாக இருக்கும், கொஞ்சம் முட்டாள்தனம் இருக்குன்னு சொல்லாமா, அந்த மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி எல்லாரோடதும் வித்தியாசமாக தான் இருக்கும். உழைச்சி சாப்பிட்லாம்லாம் நினச்சிக்கிறது போல, கொடுக்க மனசு இருந்தால் கொடுக்கலாம், இல்லைனா நம்ம அப்படியே விட்டுறலாம்.